الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எங்களுடைய வரலாறு என்ற பகுதியிலே சஹாபாக்களின் சிறப்புகள் என்ற பாடத்தில் நாங்கள் இதுவரைக்கும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களின் தொகுப்புகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் ஆரம்பிக்கவிருப்பது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகள் தொடர்பான ஹதீஸ் தொகுப்புகள் நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம், நாங்கள் படிச்சுக்கொள்வோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிக நீண்ட வரலாறாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலம், சிறு வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து நாங்கள் அவங்களுடைய வரலாறு ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது மிகவும் நீண்ட வரலாறை கொண்ட ஒரு வரலாறாக யாருடைய வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் சுருக்கமாக அவருடைய வரலாறை நாங்கள் பார்த்துடுவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவு முறையில் எந்த உறவு முறை அவர்கள் வைத்தார்கள்? எந்த உறவு முறை? சகோதரன்டா தந்தையின், அவருடைய தந்தையின் சகோதரனின் மகன், தந்தையின் சகோதரனின் மகன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையுடைய பேர் என்னது? அபூ தாலிப். அபூ தாலிபுடைய தந்தையின் பேர் என்னது? அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் பேர் என்னது? அப்துல்லா. அவருடைய தந்தையின் பேர் என்னது? அப்துல் முத்தலிப். இப்ப இந்த அப்துல் முத்தலிபுடைய இரண்டு பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளில் இரண்டு பிள்ளைகள் தான் யாரு? அபூ தாலிபும் அப்துல்லாவும். அபூ தாலிபுக்கு பிறந்தவர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாவுக்கு பிறந்தவர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன உறவு? என்னது? அவருடைய சகோதர உறவு. அப்படின்னா தந்தையின் சகோதரனின் மகன், தந்தையின் சகோதரனின் மகன். இது ஒரு உறவு. இரண்டாவது உறவு என்னன்னா மருமகன். இரண்டாவது உறவு என்னது? மருமகன். மூன்றாவது உறவல்ல, மூன்றாவது சிறப்பம்சம் என்னண்டா இவர்கிட்ட வந்து நான்காவது ஹலீஃபா. இப்படிதானே? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் நான்காவது ஹலீஃபா. அடுத்த பகுதி என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்ன 10 பேர்களில் ஒருவர் இவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அடுத்த ஹலீஃபாவாக யார் வரணும் என்கிற எப்படி நிர்ணயித்தாங்க, எப்படி தீர்மானித்தாங்க? 6 பேர் கொண்ட ஆலோசனை குழுன்னு ஏற்பாடு செஞ்சாங்க இல்லையா? அந்த ஆலோசனை குழுல யாரும் இருந்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல இரண்டாவது அல்லது மூன்றாவது ஆளாக யார் இருந்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. சிறுவர்கள்ல முதலாவது. ஏன்னா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாரு இவருக்கு 8 அல்லது 10 வயது, இந்த 8ல இருந்து 10 வயதுக்குள்ளதான் இவர் இருக்கும். அப்ப அந்த வயதுள்ள எல்லையில் இருக்கக்குள்ளதான் இவர் என்ன செஞ்சாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சரி, இவருடைய தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தால், இவர் வந்து அழகான முறையில் பேச்சு வன்மை கொண்டவர், அழகாக பேசக்கூடியவர், ஞானம் நிறைந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவர். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகள், இந்த ஞானங்கள் நிறைந்த வார்த்தைகள் எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக நாங்கள் நிறைய வாசகங்களை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இவர் வந்து ஒரு வீரராகவும் இருக்கிறார், மிகப்பெரிய வீரர். பின்னுக்கால நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்வோம் சில வரலாற்று பதிவுகளை, அதில் அவங்களை விலகிக் கொள்ளலாம். அதே நேரத்தில்
இவர் வந்து ஒரு நீதமான உலகப்பற்றற்ற ஒரு மனிதராகவும் இவர் காணப்படுறார். இது வந்து இவருடைய சிறப்பம்சங்களில் ஒன்று. இப்ப இவர் வந்து நாங்க ஏற்கனவே சொன்னது போன்று அபூ தாலிபுடைய பிள்ளைகள்ல சிறியவராக இவர் இருந்தார் அபூ தாலிப் மரணிக்கின்ற பொழுது. அப்ப அபூ தாலிபுக்கு வந்து மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? அபூ தாலிபுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் பெண்களை பார்க்கலாம். ஆம்பளை பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரு? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல இவங்க யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தாலிபன் சொல்லி ஒரு ஆள் இருந்தார், அதான் அபூ தாலிப். தாலிபன் சொல்லி ஒரு ஆள் இருந்தார். அப்ப இவங்களுடைய வரலாறு நாங்க சுருக்கமா பின்னுக்காக நாங்க சொல்வோம். அப்ப இவங்கள்ல சிறியவராக யார் இருந்தாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். அப்ப அபூ தாலிப் மரணிக்கின்ற பொழுது இவங்களை வளர்க்கிற பொறுப்பு யார் எடுத்துக்கொண்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. சின்ன வயசு அபூ தாலிப் மரணிக்கின்ற பொழுது. அப்ப இவங்களை வளர்க்கின்ற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துக்கொள்றாங்க. சரியா? அப்ப இவங்க எப்ப பிறந்தாங்க என்கிறதுல வந்து அதாவது வரலாற்று ஆசிரியர் பல செய்திகளை சொல்லுகிறார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆமுல் ஃபீலுக்கு பின்னால, ஆமுல் ஃபீல் 30வது வருடம் இவர் என்ன செய்யறாரு? இவர் பிறக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருக்கும் எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 30 வருஷம். இந்த அளவை வைத்து பார்த்தா 30 வருஷங்கள். சரி, இவருக்கு வந்து சில பட்ட பேர்கள் சொல்லி அழைக்கப்பட்டார். என்ன பட்ட பேர்? லக்கபுகள் என்ன உண்டு? அபுல் ஹசன், அதே போன்று அபுல் ஹுசைன் என்ன அவருடைய பிள்ளைகளை வைத்து. வேற என்ன சொல்ல அழைக்கப்பட்டார்? அபூ துராப். என்ன அழைக்கப்பட்டார்? அபூ துராப். அபூ துராப் ஏன் அழைக்கப்பட்டார்? மண்ணள்ளி போடல. சரி, ஏன் அபூ துராப்னு சொல்லி அழைக்கப்பட்டார்னா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரம் மகள்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு காணல. அப்ப இவர் எங்க அப்படின்னு கேட்டா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னோட கோவிச்சிட்டு என்னது கைலூலா தூக்கம் இருக்குதானே, கைலூலா தூக்கம்னா லுஹர் சலாக்கு முன்னால கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. சரி, அந்த தூக்கம் வந்து என்ன செய்வாங்க? அந்த காலத்துல தூங்கி வந்தாங்க. அது சுண்ணாவா இல்லையாங்கிறதுல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அவங்களும் தூங்குவாங்கன்னு ஹதீஸ்ல நாங்க பார்க்கலாம். சரி, அப்ப அந்த தூக்கம் தூங்காமலுக்கு என்னோட கோபப்பட்டுட்டு வெளியே போய்த்தாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகள் சொல்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிற ஒருத்தரை பார்க்குறாரு, அலியை கொஞ்சம் தேடி பாருங்க எங்கன்னு. அப்போ அவரை தேடி பார்த்தா பள்ளி உள்ளுக்கு தூங்குறாரு. இப்போ சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் பள்ளிக்குள்ள தூங்குறாரு அப்படின்னு. அப்போ தூங்குனவர் என்ன செஞ்சாருண்டா, அவருடைய மேனியில ஒரு போர்வையை போட்டிருந்தாரு. அந்த போர்வை விலகிட்டு, இப்போ விலகி இருந்ததால அவருடைய மேனி மண்ணில் பட்டிருந்துச்சு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமா என்ன செய்யறாரு? மருமகன மண்ணை தொடச்சிட்டு அபா துராப், யா அபா துராப் கும் கும் யா அபா துராப்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மண்ணை தட்டி விட்டாங்க. அப்ப மண்ணின் தந்தையே அப்படின்னு இரக்கமாக செல்லமாக மருமகனை அழைத்து அவர்கள் எழுப்பி விட்டார்கள் என்ற வரலாறு வந்து சஹீஹுல் புகாரியில பதிவாக இருக்கு. அப்ப இதனால வந்து இவங்களுக்கு அபூ துராப் என்ற பேர் வந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு எல்லா லக்கபுகளையும் விட்டுவிட்டு அந்த அபூ துராப் என்று சொல்றது எனக்கு மிச்சம் விருப்பமானது அப்படின்னு இவங்க சொல்வார்கள் என்ற செய்திகளை நாங்க பார்க்கலாம். சரி, இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை நாங்க பார்த்தோம் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சகோதரர்கள் 3 பேர் இருந்தார்கள். நாங்க ஏற்கனவே பார்த்தோம். யாரு அவருங்க? அக்கீலன்னு சொல்லி ஒன்று, தாலிபன் சொல்லி ஒன்று, ஜாஃபர், அதோட சேர்த்து அலி. அவருடைய சகோதரர்கள் 3 பேர், அவரோட சேர்த்து எத்தனை பேர்? மொத்தம் 4 பேர். 4 பேர் இருந்தாங்க. யார் யாரு? அக்கீல், தாலிப், ஜாஃபர், அவருடைய பேர் அலி இல்லையா? அப்ப அபூ தாலிபுடைய 4 பிள்ளைகள். சரி, இதுல 2 சகோதரிகள், உம்மு ஹானியும் ஜுமானான்னு சொல்லி 2 சகோதரிகள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தாலிபன் சொல்லக்கூடியவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. பத்ர் யுத்தத்துல அவர் கலந்து கொண்டாரு முஷ்ரிக்களுடைய பகுதியில். அதுவும் இவர் எவ்வாறு கலந்து கொள்ள செஞ்சாங்கன்னா, இவர் பலாத்காரமாக
கலந்து கொள்ள வைத்தார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இவர் என்ன செஞ்சிட்டார், மரணிச்சிட்டார். அகீல் என்று சொல்லக்கூடியவர் வந்து பத்ர் யுத்தத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டார். கைதியாக பிடிக்கப்பட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிகாரம் கொடுத்து இவரை விடுதலை செய்கிறார்கள். ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8வது வருடம் இவர் என்ன செய்கிறாரு, இந்த அகீல் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், எங்களுக்கு தெரியும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பிரபல்யமானவர்கள். சஹாபாக்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவராகவும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஹபஷாவுக்கு 2 விடுத்தங்கள் ஹிஜ்ரத் சென்றவர்கள். அதே நேரத்தில் மூத்தா யுத்தத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டு அவர்களுடைய 2 கைகளும் அவர்களுடைய கையில் தான் கொடி இருந்தது. அந்த 2 கைகளும் வெட்டப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் 33 வயதை அடைந்தவர்களாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். அடுத்தது உம்மு ஹானி. யார் இது உம்மு ஹானி? அலி ரலியல்லாஹு சகோதரி. ரசூலுல்லாஹ்க்கு யார் இவங்க? சகோதரி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் யாரு? சகோதரி தான். சரி, உம்மு ஹானி இவவும் என்ன செஞ்சா, இஸ்லாத்தை இவ ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில் ஏற்றுக்கொண்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹு மக்கா நேரத்தில் இவங்களோட வீட்டுக்கு போனாங்க. பெய்த்து அங்கே குளிச்சுட்டு 8 ரக்காத்துக்கள் துஹா தொழுகை தொழுதார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரில் பார்க்கலாம். அந்த தொழுகையை உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணமாக அந்த 8 ரக்காத்தையும் தொழுதாங்க, ஆனால் கொஞ்சம் அவசரமாக தொழுதாங்க என்று அவங்க சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ஜுமானா இவங்க வந்து இவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க அபூ சுஃபியானை திருமணம் செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா இவர்கள் ஆரம்பம் முதலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இவர்களின் மூலமாக எத்தனை குழந்தைகள்? 4 குழந்தைகள் என்றும் 5 குழந்தைகள் என்றும் எனது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். ஹசன் ஹுசைன், உம்மு குல்சூம், அடுத்தது யாரு? ஜெய்னப். உம்மு குல்சூம், ஜெய்னப். அடுத்து முஹ்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இருந்ததாகவும் அவர் சிறு வயதில் மரணித்ததாகவும் என்னது வரலாறு இருக்கிறது. அப்படி வந்த 5 குழந்தைகள். சரி, அதற்கு பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த திருமணமும் செய்யவில்லை. அதற்கு பின்னால் அவர்கள் 8 திருமணம் செய்ததாகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்ததாகவும் எனது வரலாறுகள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய போர் விபரத்தை நாங்கள் பார்த்தோம்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதுமே அந்த முன்னணி வீரர்கள் ஒரு குரூப் இருப்பாங்களே முன்னணியில், அதில் முக்கியமான ஒருவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பயுமே அங்கே தான் இருப்பாங்க, முன்னணியில் தான் இருப்பாங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் வந்து முஸ்லீம்களுடைய கொடி, பொதுவான கொடி ஆட்ட கொடுக்கப்பட்டிருந்துச்சு முஸ்அப் இப்னு உமைர்ட்ட. அதே போல முஸ்லீம்களை வந்து 2ஆக பிரித்தாங்க. முஹாஜிர்கள் ஒரு குரூப்பாக, அன்சாரிகள் ஒரு குரூப். அப்போ முஹாஜிர்களுடைய கொடி ஆட்ட இருந்துச்சு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இருந்துச்சு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 20 வயது தான் இருக்கிறது. அந்த 20 வயது இருக்கின்ற பொழுது வந்து அவருடைய அந்த வாலிபம், வீரம், மிகவும் ஒரு கட்ஸான ஒரு ஆளாக அவர் இருந்தார் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உஹது யுத்தம். உஹது யுத்தத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் கொடி இருந்துச்சு. அங்கே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கொடி யார் எடுக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த கொடியை கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்றுதான் கஸ்வத்து ஹம்ரா அல் அசத்னு சொல்லக்கூடிய அந்த யுத்தம். இப்போ அந்த யுத்தத்திலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த கொடியை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த கொடின்னு பேசுகிறோமே, அந்த கொடி தான் அவங்களுடைய யுத்தத்துக்கும் அவங்களுடைய தோல்விக்கும் அவங்களுடைய வெற்றிக்கும் அடையாளம். கொடி விழுந்துச்சென்னா என்னது முடிஞ்சு, கொடி விழுந்து விட்டால் என்ன முடிஞ்சு, தோத்துட்டான், அப்படிதான் அர்த்தம். அதனால தான் அந்த கொடியை வந்து மிச்சம் பாதுகாப்பாக வச்சுக்கொள்வாங்க. அந்த கொடியை வந்து சாதாரண ஆக்கள்கிட்ட கொடுக்கவும் மாட்டான். அவ்வளவுக்கு முக்கியமானது அந்த கொடி. அந்த கொடி இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த கொடியை பார்த்து தான் பின்னுக்கு அழைக்கிறவங்க முன்னுக்கு அழைக்கிறவங்க யுத்தம் செய்வாங்க. கொடி விழுந்துட்டுன்னா
படம் என்ன செஞ்சிடும், படம் தளம்பி விடும். அப்போ அந்த கொடிங்கிறது முக்கியமான அந்த முக்கியமான பகுதியில் இருந்தவர் தான் யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள். சரி, அதே நேரத்தில் கஸ்வத்து பனி நதீர், கஸ்வத்து பனி நதீரில் வந்து யூதர்கள்ட மிக முக்கியமான வீர் என்று சொல்லக்கூடிய அஸ்வக்கன்னு சொல்லக்கூடியவனை வெட்டி வீழ்த்தினார்கள். யாரை வீழ்த்தினது? அலி ரலியல்லாஹு. அதே போல் நீங்கள் பார்க்கலாம் கஸ்வத்து ஹந்தக், கஸ்வத்து ஹந்தக்கில் வந்து அம்ருபுன் அப்து உத்தல் ஆமிரின்னு சொல்லக்கூடியவன் வந்து குதிரைப்படை வீரர்களில் மிகவும் பிரபல்யமான ஒரு ஆள். உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, யுத்தம் நடக்கின்ற பொழுது யுத்தம் வந்து ஒரே அடியாக மூளாது. எப்படின்னா அங்கேருந்து ஒரு ஆள் என்ன செய்வார், ஒரு ஆள் வந்து ஒரு வீரர் வருவார், வந்து என்னோட யாராவது சண்டை பிடிப்பதற்கு உங்களில் யாராவது வீரர் இருக்கிறாரான்னு கேட்பாங்க. அப்போ இந்த பக்கம் இருந்து ஒரு ஆள் போவார், முதல் அவங்க 2 பேரும் சண்டை பிடிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் என்னது, மெதுவாக சண்டை மூடும். அப்படி முதலாவது வந்து இவன் அழைக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, முன்னுக்கு சென்று அவனுடன் சண்டை பிடித்து அவனை வீழ்த்தி விடுகிறார்கள். அப்போ இது எதில் நடக்குது? ஹந்தக்கில் நடக்குது. பனு குறைதால வந்து அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கையில் தான் என்ன செஞ்சது, கொடி இருந்துச்சு. அவங்க தான் முன்னணி வீரராக அங்கே திகழ்ந்தார்கள். அதே போன்று ஹைபர் யுத்தத்தில் வந்து அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கையில் கொடி இருந்தது. அவர்களுடைய கையினால் அல்லாஹு தஆலா நிறைய கோட்டைகளை அல்லாஹு தஆலா வெற்றி கொள்கின்ற அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அதே போன்று ஹுனைன் யுத்தம் எங்களுக்கு தெரியும். ஹுனைன் யுத்தத்தில் வந்து முஸ்லீம்கள் ஒரு இடத்துல தடுமாறி விட்டார்கள். ஏண்டா காபிர்கள் வந்து திட்டம் போட்டு ஒரே அடியாக தாக்க தொடங்கினாங்க. அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்கள் வந்து தடுமாறிட்டாங்கண்டா எந்த அளவுக்குண்டா சிலவங்க வந்து ஓடிட்டாங்க. அப்போ ஓடுகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யலை, அவங்க அந்த இடத்தை விட்டு சும்பல் வீரர். அலி யார்? அலி வந்து வீரர். இப்போ ஒரு வீரனுக்கு வந்து ஓடுறது என்பது வந்து இழிவான ஒரு விஷயம், ஓட மாட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே காணப்பட்டார். அப்போ அதில் என்ன நடந்துச்சுன்னா, ஃபத்ஹ் மக்காவின் பொழுது நிறைய புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை சேர்ந்து தான் ஹுனைன் யுத்தத்துக்கு போனாங்க. அப்போ போகின்ற பொழுது அவங்களோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, இது ஆஜபத்கும் கஸ்ரத்துக்கும், நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க என்பது உங்களை என்ன செஞ்சுது, உங்களுக்கு ஒரு அதாவது மகிழ்ச்சியை தந்தது, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு நல்லா சொல்ல. நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்கன்ற அந்த தன்மை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரி, அப்போ ஹுனைன் யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் அதே இடத்துல தரிப்பாடாக ஒரு திடகாத்திரமாக நின்றார்கள் என்றதை பார்க்கலாம். ஹுதைபியாவின் பொழுது எங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்படுகிறது. அந்த நேரத்தில் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரசூலுல்லா என்ற வார்த்தையை அவங்க அழிக்க சென்ற பொழுது அலி ரலியல்லாஹு என்ன செய்யலை, அதை விடலை, அழிக்க முடியாது என்று சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு திடகாத்திரமான ஒரு உறுதியான ஒரு மனிதராக அவர்கள் காணப்பட்டார்கள். சரி, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு யுத்தங்கள்லையும் அலி ரலியல்லாஹு கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன யுத்தம் வரல, தபூக் யுத்தத்தில் பேர் வரல. வந்துச்சா? தபூக் யுத்தத்தில் பேர் வரல. தபூக் யுத்தத்துக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் செல்லவில்லை. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு பிரதிநிதியாக அலி ரலியல்லாஹு அவர்களை வைத்துவிட்டு தபூக் யுத்தத்துக்கு சென்றார்கள். அதனால் அலி ரலியல்லாஹு செய்யலை, அவர்கள் கலந்து கொள்ள முடியாமல் போனுச்சு. இது தவிர எல்லா யுத்தத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பக்க பலமாக நின்று அவர்களுக்கு பெரும் உதவியாக நின்று யுத்தம் செய்தார்கள். சரி, இப்போ அலி ரலியல்லாஹு அவருடைய ஹிலாஃபத் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தால், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தும் அவர்களுக்கு முன்னால் வந்தவர்களுடைய ஆட்சி எவ்வாறு இருந்துச்சோ அதே போன்று அதை பின்பற்றிய ஒரு ஆட்சியாக, அவர்களுடைய ஆட்சியை பார்த்த ஒரு அழகிய அனுபவத்தை எடுத்து செய்த ஒரு ஆட்சியாகவே அது காணப்பட்டது. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பைஅத் செய்யப்படுகிறது ஹிஜ்ரி 35வது வருடம். எத்தனையாவது வருடம்? ஹிஜ்ரி 35இல் அவர்களுக்கு பைஅத் செய்யப்படுகிறது. அவர் ஹலீஃபாவாக மாறுகிறார்கள். அப்போ இந்த பைஅத் வந்து அனைத்து முஸ்லீம்கள், முஹாஜிர்கள், அன்சார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய விருப்பத்தின் பெயரில் அவர்களுக்கு பைஅத் செய்யப்படுகிறது. இப்போ இதில் நடந்த ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டால், முன்னால் வந்த அனைத்து ஹலீஃபாக்களும் அவருடைய ஆட்சியின் தலைநகராக எதை வைத்திருந்தார்கள்? மதீனாவை வைத்திருந்தார்கள்.
ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கண்டா இவங்களுடைய ஆட்சியின் தலைநகராக கூஃபாவை மாற்றினாங்க. கூஃபா என்ன செஞ்சாங்க? மாற்றினாங்க. அப்போ இவங்களுடைய ஆட்சி எங்கே போணுச்சு? கூஃபாவும் போணுச்சு. அப்போ கூஃபாவில் அங்கேருந்து ஆட்சி செஞ்சாங்க. சரி, மதீனா ஒரு மாநில ஆட்சியாக அதை என்ன செஞ்சாங்க? அதை கருதினார்கள். அப்போ ஒரு மாநில ஆட்சியாக வைத்து அதற்கு தலைவராக சஹல் இப்னு ஹுனைஃப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் தலைவராக அவர் காணப்படுகிறார். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றிகள் என்று பெருசாக சொல்வதற்கு கிடையாது. இவங்க என்ன செய்யற இவங்களோட ஆட்சியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சிகளில் வந்து நிறைய நிலங்கள் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இல்லையா? நிறைய நாடுகள் இவங்களுடைய கீழே வந்துச்சு. ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் வந்து இவங்க வந்து பெருசாக பேசப்படுகின்ற அளவுக்கு வெற்றிகள் இருக்கலை. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவங்க ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஒன்று செஞ்சாங்க. ஏன்னா வெற்றி கொள்ளப்பட்ட இடங்களிலெல்லாம் ஆட்சியை பலப்படுத்தினார்கள். வெற்றி கொள்ளப்பட்ட இடங்கள் இருக்குது தானே, அதில் ஆட்சியை பலப்படுத்தினாங்க, மார்க்கத்தை உறுதிப்படுத்தினாங்க. அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த வேகம் என்ன செஞ்சு அங்க அதிகப்படுத்தினார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் இவங்களோட ஆட்சியில் நாங்கள் பார்க்கலாம் ஆசர்பைஜான் இதில் வந்து இஸ்லாம் வந்து மிகவும் சக்தி பெற்றதாக மலர்ந்தது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அதே நேரத்தில் இவர்கள் வந்து அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியில் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த திட்டத்தை இவங்க பின்பற்றினாங்க. சில விஷயங்கள்ல வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்று இவங்களுடைய நீதமான ஒரு ஆட்சி, ஒரு சில விஷயங்கள்ல அவங்க கடினமாகவும் இருந்தாங்க, கடினமாகவும் செஞ்சாங்க, நடந்து கொண்டாங்க என்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ அலி ரலியல்லாஹு அவர்களுடைய புகழ் உயர்வு அப்படின்னு பார்த்தால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் வளர்ந்தவர்கள். யாருடைய வீட்டில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அவருடைய கண்ணுக்கெதிரே வளர்ந்த ஒரு சஹாபிதான் அலி ரலியல்லாஹு அவர்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். வீரத்திலாக இருக்கலாம், குணத்திலாக இருக்கலாம், நடத்தையிலாக இருக்கலாம், எல்லா விதத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்களோ அந்த இடத்தை இவர்கள் அடைந்தார்கள். அதனால்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்தார்கள்? இவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். சரி, அலி ரலியல்லாஹுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அதில் வராத ஒரு ஹதீஸ்களை நாங்கள் இதில் பார்க்கலாம். அதில் ஒன்று நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். என்ன சிறப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்த 10 பேர்களில் ஒருவராக அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, தபூக் யுத்தத்துக்கு யார் போகல? அலி ரலியல்லாஹு போகல. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவருக்கு ஒரு சிறப்பை சொன்னாங்க. என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, அலா தருதா, நீங்கள் பொருந்தி கொள்ள மாட்டீர்களா? அந்த கூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன், நீங்க எனக்கு ஹாரூன் இடத்துல இருப்பதற்கு, மின் மூசா, இந்த மூசாவுக்கு ஹாரூன் எப்படி இருந்தாரோ அதே போல நீங்க எனக்கு ஹாரூனை போல இருக்கிறதுக்கு நீங்க பொருந்தி கொள்ள மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இல்லா அன்னஹு லைஸ நபியுன் பஅதி, அவர் நபி. யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஆனா எனக்கு பின்னால் நபி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்தார்கள். இந்த செய்தியை முஸ்லீம்ல நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய நட்பண்புகள் அப்படின்னு ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால், முதலாவது ஒரு வீரர். அலி ரலியல்லாஹு வீரர். நாங்கள் அந்த வரலாற்று பதிவுகளை பார்த்தோம், மிக பெரும் ஒரு வீரராக இருந்தாங்க. அதே நேரத்தில் தியாகம் என்பது கைகண்ட கலையாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு காணப்பட்டது. அதே போன்று ஒரு மார்க்க அறிஞராக அவர் இருந்தார். ஹதீஸ் கலை, குர்ஆன் கலை இவைகள் எல்லாம் தேர்ச்சி பெற்ற ஒருவராகவும் தேடல் உள்ளவராகவும் விஷயங்களை மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியவராகவும் அவர் காணப்பட்டார். அதே நேரத்தில் ஒரு ஞானியாகவும் இருந்தார். மக்களை நல்வழிப்படுத்துவதில் அவருடைய வார்த்தைகள், அவருடைய முன்மொழிகள் மிகவும் உறுதியாக அவர் உதவியாக காணப்பட்டதை பார்க்கலாம். அதே போன்று மிக அழகான
பேசக்கூடியவராக பேச்சு திறன் உள்ளவர்களாகவும் அவர் காணப்பட்டார். அதே நேரத்தில் நீதமானவராகவும் அவர் காணப்படுவதோடு அவருடைய பேச்சு, அந்த பேச்சு வன்மை மக்களை அவரின் பக்கம் கவரக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு வன்மை காணப்பட்டது. அதே நேரத்தில் அவர்கள் மிகவும் உலகப்பற்றற்றவராகவும் இரையச்சம் உள்ளவராகவும் வெக்கம், அதே போன்று மிகவுமே எதுக்குமே ஆசைப்படாதவராகவும் என்ன செஞ்சாங்க அவங்க காணப்பட்டார்கள் என்ற பதிவுகளை நாங்கள் பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவனால் கொலை செய்யப்படுகிறார்கள். யாரால? அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவனால அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இது கூஃபாவில் தான் இந்த செய்தி நடக்குது. அப்போ கூஃபாவில் நடக்கின்ற பொழுது ஹிஜ்ரி 40வது வருடம். இப்போ 35 இவங்க பதவிக்கு வராங்க, ஹலீஃபாவாக வராங்க. 40வது வருடம் என்ன செய்கிறாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவனால் என்ன செய்யப்படுறாங்க? கொல்லப்படுறாங்க. அவங்க கொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் இருந்ததாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இவர்களுடைய இந்த வரலாறு, இது சுருக்கமான வரலாறு. இன்னும் இவருடைய வரலாறு இன்னும் நிறைய படிப்பதற்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நான் ஏன் சுருக்கமாக சொன்னேன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்களுடைய வரலாறை தேடுங்க, நிறைய படிங்க. நிறைய படிப்பினைகள் நிறைந்த வரலாறாக இது காணப்படுகிறது. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.